श्रीमन्नारायण जय 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 लक्ष्मी नारायण जय लक्ष्मी नारायण जय लक्ष्मी नारायण जय 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 लक्ष्मी नारायण जय लक्ष्मी नारायण जय लक्ष्मी नारायण जय 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 लक्ष्मी नारायण जय लक्ष्मी नारायण जय लक्ष्मी नारायण जय जय नारायण जय बद्री नारायण जय बद्री नारायण जय बद्री नारायण जय जय नारायण जय बद्री नारायण जय बद्री नारायण जय बद्री नारायण जय 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 बद्री नारायण जय बद्री नारायण जय बद्री नारायण जय 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 श्रीमन्नारायण जय श्रीमन्नारायण जय श्रीमन्नारायण रामानुजार दिव्याज्ञां वर्धताम् अभिवर्धताम्
नीलकण्ठाय नमः ध्रुवद्रवाय नमः मैग्रीवाय नमः जनार्दनाय नमः कन्याश्रवणधारेभ्याय नमः ओम पीताम्बरधराय नमः मनगाय नमः प्रमालिने नमः ओम मृगयासक्तमानसाय नमः अश्वारूढाय नमः खड्गधारणे नमः धनार्जन समत्सुखाय नमः ओम घनसारधन्मध्यवस्तुतिलकोसुलाटाय नमः शङ्खमज्जोलकिङ्किण्याड्यकण्डकाय नमः ओम सच्चिदानन्दरूपाय नमः जगन्मङ्गलदायकाय नमः यज्ञरूपाय नमः ओम यज्ञवक्त्रे नमः चिन्मयाय नमः परमेश्वराय नमः परमार्थप्रदाय नमः शान्ताय नमः श्रीमते नमः दोर्दण्डविग्रहाय नमः श्री उपवे नमः जगदीश्वराय नमः शेतशैलाय नमः लक्ष्मी वेङ्कटेश्वरस्वामिने नमः श्री श्रीदेव्यै नमः श्री भूदेव्यै नमः श्री नीलादेव्यै नमः श्री गोदादेव्यै नमः श्री अनन्ताय नमः श्री गरुडाय नमः शिवदे विश्वक्सेनाय नमः श्री पराङ्कुशवरकालद्वरावरवरमुन्यादि नमः स्वाचार्येभ्यो नमः पूर्वाचार्येभ्यो नमः श्रीवेभ्यः श्रीवैष्णवेभ्यो महाभगवद्भागवतेभ्यो नमः नानाविधः करुणपत्रपुष्पाञ्जलिं पादारविन्दयोः समर्पयामि साधितरुणाः श्रीशैलेशया पात्रं दीपत्यादिमहार्णवं यदीनारप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहरसहितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्मैर्सिंहो रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता योगेशनया विभूतिः सर्वं यदेव नियमेन वदन्मयाः आद्यश्रवणमेव प्रभातिरामं श्रीमत्तदङ्गिरुडं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताविग्रेण महाकालयतीन्द्रविश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् गुरुमुखमननीक्ष ब्राह्मवेदानशेषान् नरपतिवरप्रकटसुमुखमादातुकामः स्वस्वरमरमध्यं रङ्गनाथस्य साक्षात् दिजगतिलकन्मकं विशिष्टं नमामि मिन्नार्तनमदिल சூழ் வில்லி புத்தோர் என்னொருகால் சொன்னார் சங்கமம் சுகுணினோம் நாள் கிளியருக்காம் நின்று வினைந்தோ கீழ்வயிறு சேரும் கலியருக்கும் நெஞ்சமே வைந்தோ பாண்டியன் புறநாடப்பட்டவன் வந்தான் என்று வேதங்கள் மோதி வினைந்து கிளியருந்தான் பாவங்கள் யாவுடையவது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டு என்னோடு மணிவண்ணா அடியோடும் பல்லாண்டு அடைவாரில் மலமார்கில் வாழ்கின்ற பல்லாண்டு அடைவார் சோது களத்துறையும் சுடராயிரம் பல்லாண்டு படைபோர் முக்குமரங்கம் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டு நின்றோடு மணிவண்ணா உரிசேவடி செவ்விதிருக்காப்போ அடியோடும் நின்றோடும் திருவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயில் வலமார்பினில் வாசுகின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி களத்துறையும் சுடராயிரம் பல்லாண்டு படைபோர் முக்குமரங்கம் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே நந்து மண்ணும் மனமும் கொள்மின் கூடால் பட்டம் நீர்களை எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம் படிப்பிலோம் நாங்கள் இலங்கை படை கொடுத்தானுக்கு பல்லாண்டு கூறுமே நிலத்தில் இடமரம் எங்கள் குடம் புகழ்ந்து கூடுமரம் மரம் ஒருவந்தொல்லை கூடுமினோ நாடு நகரம் நமோ நாராயணாய வென்று பாடுமனமுடை பத்தருளே வந்து பல்லாண்டு கூறுமே அண்டகுலத்தாகி அசுரரை இண்டகுலத்தை எடுத்து கலைந்த நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்பினே எந்தை தந்தை 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 நமோ தப்பன் ஏழுவடிகளால் தொடங்கி வந்து வழி வழியாட்சி செய்கின்றோம் திருவோணம் திருவிழா
அரியை எடுத்தவனை பந்தனை தீரவல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே கோயில் பொறியாளரை ஆயிரந்தோடும் பொழுகுருதிவாய சுரத்தியானி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நல்லதோர் சாந்தம் முதந்து என்னை வெள்ளியாக்கவல்லான் பையுடையாரப்பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே திருவோண திருவிழாவில் அடுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அடியோங்கடிக்குடல் வீடு பெற்று உயர்ந்ததுதான் திருமதுரையில் சிலை குறித்து ஐந்தரை பைநாகத்தரை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே நாமம் பலபரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பலவடையே நாமம் பலபரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பவித்தரனை பரமேட்டியை நல்லான் என்று ரவிந்துரைப்பார் நமோ நாராயணாய வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சோரிந்திருந்தே துவர் பல்லாண்டே என்று பவித்தரனை பரமேட்டியை சாரங்கமென்றும் வில்லான் நான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தம் நல்லான் என்று ரவிந்துரைப்பார் நமோ நாராயணாய வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சோரிந்திருந்தே துவர் பல்லாண்டே பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி நூறாயிரம் மல்லாண்டு வென்றாள் மணிவண்ணா சிவனடி செவிதிருக்காப்போ அடியோடும் நின்றோடும் ஆயிரம் பல்லாண்டு பணிவாசோதியும் சுடராயிரம் பல்லாண்டு பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் பள்ளி உணர்த்தம் வந்து வந்தேண்டே கலையம் பொருதாய் மதுரையின் எல்லாம் வானவர் பள்ளி எழுந்தருளாயே முதலையன் விளம்ப
ಬಂದದು ಮಾರುತಮಿರುವೋ ಅಡಗಡಿ ಕಡುತ್ತೀರಿ ಎಂದಡಕ್ಕೈ அரங்கத்தம்மா பள்ளியிலிருந்துள்ளாயே விடைமலை குரலும் மாமுனி வேலியை காத்து அவரதம் ஆட்டிய வடதிருநயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளியிலிருந்துள்ளாயே அமரர்கள் புகுந்தனர் ஆதிகள் அம்மா இலங்கையர் கோள் வழிபாடு செய் கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே உறவியோடாடலும் பாடலும் பேரும் குமரத்தண்டம் பூமியிடம் அறுவரை என என் கோயில் முன்னிவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கோட்டங்களிவையோ அருந்தமுனிவரும் மருதவரோ இந்திரனாமையும் காமவந்திவனோ எம்பெருமான் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதர் நோக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொடுவான் அந்தரம் பாடின எல்லை மதிவோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே வானவர் வாயிலை வழங்க மாளிகை கண்ணாடி முதலா எம்பெருமான் படுமை தரம் காண்கிறது ஏற்படவாய் முனிவர் கும்புரு நாரதர் புகுந்தவரிவரோ தோன்றிய இரவியும் தொடங்கொழி பரப்பி அம்பரதலத்து நின்றகில் போய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே தன்னுமை எக்கம் மத்தளி யார் குரல் முள்ளோடு செய்தெழுமி கீரங்கள் பாடினர் கிண்ணறர்கள் கந்தரவர்கள் பொருளெல்லாம் மாணவர் வானவர் சாரணர் ஏற்க சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதிரையவர்க்கு நாடோடக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே தன்னுமை எக்கம் மத்தளி யார் குரல் முள்ளோடு செய்தெழுமி கீரங்கள் பாடினர் கிண்ணறர்கள் கந்தரவர்கள் பொருளெல்லாம் மாணவர் வானவர் சாரணர் ஏற்க சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதிரையவர்க்கு நாடோடக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே கமலங்கள் மலர்ந்தனைவையோ கதிரவன் கலை கடல் நுழைத்தனோ துடையார் சுருகுடல் திறந்துதறி துயிலெழுத்தேறினார் சூழ்குடலங்கா தோன்றிய தோல் தொண்டரடுப்பொழி என்னும் அடியனை அடியன் என்னருளி உன்னடியாக்கால் படுத்தாய் பள்ளி எழுந்துருளாயே கமலங்கள் மலர்ந்தனைவையோ கதிரவன் கலை கடல் நுழைத்தனோ துடையார் சுருகுடல் திறந்துதறி துயிலெழுத்தேறினார் சூழ்குடலங்கா தோன்றிய தோல் தொண்டரடுப்பொழி என்னும் அடியனை அடியன் என்னருளி உன்னடியாக்கால் படுத்தாய் பள்ளி எழுந்துருளாயே कृष्णं पाराख्यं संसुचिशतशिरसिद्धाख्यापयन्ति स्वरुचिष्टायां सजलिरजलं यावरात्कृत्यपुन्ते गोदा तस्यै नमैकलितं भूयैवास्तु भूयः அன்னவயல் குருவை ஆண்டால் அரங்கற்கு பன்னுதிர் பாவை பல்வதியம் எண்ணிசையால் பாடி கொடுத்தால் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த கொடியே பாவை பாடுகிறார்கள்
எங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமோனீர் ஸ்ரீமதுமாய் பாடி செல்வச் சிறுமீரார் கூறுவேல் கொடுந்தொடரன் நந்த கோபன் குமரன் ஏராது கண்ணேசோரை லட்சிங்கம் ஆர்மே நிச்சங்கம் கதிர்மயங்கோர் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவார் பாரோதரம் வழிந்தேரோர் நம்மாய் மையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேடியோ பாற்கடல் மையத்தின் ரமணி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மயட்டெழுதோம் மலர்ட்டு நாம் ஒளியோம் செய்யாத செய்யோம் தீர்க்குள்ளே சென்றோதோம் அயனும் வீச்சையும் ஆனந்தையும் கை காட்டி உய்யுமாறு நுழுந்தேரோ நம்மாவாய் ஓம்பியுடந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு கயலுகளா பூங்கவடை கோவில் பொருளுண்டு கண்டொடுப்பா தேங்காதே புக்கிருந்து சீர்க முளை பத்தி வாங்க குழந்தை வைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ நம்மாவாய் ஓம்பியுடந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு கயலுகளா பூங்கவடை கோவில் பொருளுண்டு கண்டொடுப்பா தேங்காதே புக்கிருந்து சீர்க முளை பத்தி வாங்க குழந்தை வைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ நம்மாவாய் ஆடிவனை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆடியெழுப்புக்கு முகுந்து கொடாத்தேரி ஊடி முதல் வனுவம் போல் மெய் கருத்து பாடியந்தோருடை பற்பனாவன் கையில் ஆடை போல் மின்னு வளம்பொரு போல் நின்றதிருந்து தாழாதே சரணமுறை தரிசனடை போல் வாழுலகில் பெய்கிறாய் நாங்களும் மாக்கள் நீராட மகிழ்ந்தேரோ நம்மாவாய் மாயனை மண்ணுட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை ஊருமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓயக்கிழவும் தூதருவாய் மின்னலும் தீயில் தூஷாவும் செப்பேலோர்மாவாய் புள்ளரையின் கோயிலில் வெள்ளை விழிசங்கன் பேரளவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்குலை நஞ்சுண்டு கள்ளச்சரணம் கலக்கலிய சாலோசி உள்ளத்தளவில் தூயவளர்ந்தவித்தனை உள்ளத்து வரும் யோகிகளும் வெள்ளெழில் மறையின் பிரவேரமும் உள்ளம் கொழுந்த கொழுந்திலேயோ நம்மாவாய் சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை கை வேர்த்து வாசனரும் குழையாய்ச்சிய மத்தினால் ஒருதை படுத்த எழுதவும் கேட்டிலையோ நாயப்பெண்ணிலாய் நாராயணன் மூர்த்தி தேசமுனை பாடவும் நீ கேட்டு இலக்கதியோ தேசமுனையாய் திரையோ நம்மாவாய் இருவானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேயுவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் ஓ
குத்தமொன்றில்லாத கோலந்த பொற்கொடியே உத்தரவல் புல் புனிமையே போதாய் எல்லாரும் வந்து நின்முத்தம் முகந்து மகிழ்வண்ணன் பேர் பாடா சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீயத்து பிறங்கும் பொருளேலோ அனைத்திலும் கத்தருவை கண்டு திறங்கி நினைத்து முளை வழியே நின்றுவாசோரா அனைத்திலும் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் மணித்தலை வீரனின் வாசல் களைப்பத்தி போனாய் செத்த மனத்துதினியாய் பாடவும் நீயாய் திருவாய் இனத்தான் எழுந்திராய் இதன்மகே உறக்கம் பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிட்டோ சிரம் இனகான் கோதரை கண்ணினாய் உள்ள குளிர குறை துணியாராதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாய் கள்ளம் தொடர்ந்தேயோ எம்பாவாய் உங்கள் குலை கடை தோட்டத்துவாயில் செங்கல் நீராய் நெகிழ்ந்து ஆம்பலாய் கும்பினான் செங்கல் குடிக்கூரை வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சென்றிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் நெருக்குவான் வாய் பேசும் கங்காய் எங்காய் நானாவாய் நாமையாய் செங்கல் செற்றரமேந்தும் கடற்கையன் பங்கைய கண்ணானை பாடேயோ நம்பாவாய் இல்லே இளங்கிரியோ நின்ன உறங்குதியோ சில்லெண்ணமை மின்னை நீர் தோதருகிறேன் வல்லை உன் கட்டுரைகள் கண்டேயும் வாயுரியம் பள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுகா உள்ளே போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் முந்திரமிக்கொள் வல்லானை போன்றானை மாத்தாரை மாத்தரிக்க வல்லானை ஆயனை பாடேரோ நம்பாவாய் நாயகமாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்து ஒன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறுவேரோ முக்கு அழைப்பறை மாயன் மணிவண்ணன் என்னனே வாய் செய்கிறான் தூயோமாய் வந்தோம் தூயல் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் ஆத்தாதே அம்மா நீனே இசையத்துவம் நீ கேளோ நம்பாவாய் நாயகமாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறுவேரோ முக்கு அழைப்பறை மாயன் மணிவண்ணன் என்னனே வாய் செய்கிறான் தூயோமாய் வந்தோம் தூயல் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் ஆத்தாதே அம்மா நீனே இசையத்துவம் நீ கேளோ நம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொருந்தே குலவிளக்கே எம்பெருமான் யசோதா அறிவுராய் உம்பர்கோமானே உறங்க எழுந்திராய் செம்பொற்கடல் செல்வா பரதேவா உம்பையும் நீயும் உறங்கேலோ நம்பாவாய் உந்துமணித்தனோடாத தோள்வழியன் நந்தகோபாலன் மருமகளே பின்னாய் கந்தம் கமலம் குழலி கடைவாய் வந்து எங்கும் கோரி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்லால் குயினங்கள் கூடினகான் பந்தால் வாடா செந்தாமரை கையால் சீரால் உடையுழைப்பா வந்து திரவாய் நந்தகோபாலன் மருமகளே பின்னாய் கந்தம் கமலம் குழலி கடை திரவாய் வந்து எங்கும் கோரி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்லால் குயினங்கள் கூடினகான் பந்தால் பேர் பாடா
மலை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் எண்ணினாய் நீயும் மடாரை எத்தனை போதும் தொழிலாய்கான் எத்தனை ஏதும் திருவாக்கில்லாய் தத்துவம் தகவேலோ நம்பாவாய் 33 அவனர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் விடுதலையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் பெண்ணுரை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பின்மை அடங்காய் திருவே துயிலாய் துக்கமும் தற்றோயிலும் தந்து மணாலே இப்போதே எம்மை நீராட்டேலோ நம்பாவாய் ஏத்த கடங்கள் எதிர் பொங்கி மீறடிப்பா மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் வெறும் பசுக்கள் ஆத்தப்படைதான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாதாவுக்கு வழக்கு தந்தாள் வாசற்கண் ஆத்தாதவன் துர்மணமணியுமா போலே ஓர்த்தியாம் வந்தோர் முடிந்தேரோ நம்பாவாய் மனிதன்மானரசர் அபிமான பங்கமாய் வந்துளின் பள்ளி கட்டில் கீழே செங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்வோம் கிங்கிழிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்கள் பாதிப்பியம் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கதியே எங்கள் மேல் சாபம் இருந்தேரோ நம்பாவாய் ஆலிமலை முழங்கில் மண்ணை கிளந்துறங்கும் சீரிய சிங்கமறிவித்து தீரிடுத்து வேதிமனையில் பொங்க வெப்பாடும் பேருந்துரை மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஓரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் எங்கள் தோன்றி ஓப்படிய சீராசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ நம்பாவாய் ஆலிமலை முழங்கில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கமறிவித்து தீரிடுத்து வேதிமனையில் பொங்க வெப்பாடும் பேருந்துரை மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஓரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் எங்கள் தோன்றி ஓப்படிய சீராசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ நம்பாவாய் வளர்ந்தாய் அடி போத்தி சென்றெங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி பொன்றச்சகட உதைத்தாய் புகழ் போத்தி கன்று குடிலா விருந்தாய் கடல் போத்தி ஒன்று குடியாய் இருந்தாய் குணம் போற்றி என்பதை எடுக்கும் கையில் மேல் போற்றி என்னென்றும் சேவமே ஏற்றி வரை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இருக்கேலோ நம்பாவாய் அன்று இவ்வளவு வளர்ந்தாய் அடி போத்தி சென்றெங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி பொன்றச்சகட உதைத்தாய் புகழ் போத்தி கன்று குடிலா விருந்தாய் கடல் போத்தி ஒன்று குடியாய் இருந்தாய் குணம் போற்றி என்பதை எடுக்கும் கையில் மேல் போற்றி என்னென்றும் சேவமே ஏற்றி வரை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இருக்கேலோ நம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கரிக்கிலானாகி தான் நீந்து நிறைந்த கருத்தை விளைவித்து தஞ்சம் வயத்தில் இருத்தக்க செல்வம் சேவம் யாம் பாடி வருத்தம் நீரோ நம்பாவாய் ஆலே மணிவண்ணா மார்கை நீராடுவான் மேலையார் செய்வன்கள் வேண்டுவனை கேட்டேன் காலத்தை நாம் நடந்த வளர்மனான் காலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே போல்வன் சங்கங்கள் கோயப்பாடுவதிலே சாலம் பெரும் படையே கல்லாண்டு செய்ப்பாரே கோடனக்கே கொடியே விதானமே ஆழ்நிலையாய் அருளேலோ நம்பாவாய் உடாய் வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும்
ஆய்வலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுடனே நமக்கு இன்பம் கவலையாது அறியாத பிள்ளைகளோ அன்பினார் உந்தன்னை சிறுவே அழைத்தவும் சீரராதே இறைவா கரவைகள் பின் சென்று காணம் சேருங்கொண்டோம் அறிவொன்றுமில்லாத ஆயுட்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா திவ்ய திருவடிகளே சரணம். தாய்மொழில் பிள்ளை தாபதேசித்த நேர்தன்னின் படையை தனவார மணவாரமுனி தன்னருடன் செய்வதே சத்தியமானதே தாய்மொழில் பிள்ளை தாபதேசித்த நேர்தன்னின் படையை தனவார மணவாரமுனி தன்னருடன் செய்வதே சத்தியமானதே ஆழ்வார்கள் வாழ் அருளை செல்வார் தாழ்வில் ஒருவர் தாழ்வாரே அருவார்கள் வாரி அருளை செய்வாரே தாழ்வில் ஒருவர் தாழ்வாரே பொய்கையார் பூதத்தார் மேயார் புகமலை அருள்மாறன் அந்த விடங்களைகள் காயந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த மொழிகள் நீங்க வருகிறார் ஐப்பசியல் ஓணம் அழுத்தம் செய்த வினை ஓப்பிரவானார்கள் உலகத்தில் வந்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நல் தமிழாளோர் செய்து நாளை உயிர்த்தார் ஐப்பசியல் ஓணம் ஆவிட்டம் செய்தவனை ஓப்பிலானார்கள் உலகத்தில் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நல் தமிழானோர் செய்து நாளை
நண்பர்களே கொண்டாடும் நாள் நான்மறையோர் கொண்டாடும் நாள் கொண்டாடும் நாள் கொல்லுநகர் தோல் கொலசை கொண்டாடும் நாள் சீராரும் வேதம் தமிழ் செய்தவன் சீராரும் வேதம் தமிழ் செய்தவை எண்ணில் கொள்கை உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொண்டோ ஒரு பாதம் உண்டோ உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொண்டோ ஒரு பாதம் நிலக்குமோ பாடியனும் பட்டவிரான் வந்து வைத்த உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான் உண்டோ ஆழ்வாருக்கு ஒவ்வொருவர் தமிழ் நூல் உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான் உண்டோ ஆழ்வாருக்கு ஒவ்வொருவர் தமிழ் நூல் ஆழ்வார் திருமகளார் ஆழ்வார்
பிள்ளையாம் ஆண்டாள் பிறந்த திருவாழ் மூலத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ மகனே வருடம்பு ஆண்டாளுக்கு உண்டாயில் ஒப்புதற்கும் உண்டு அஞ்சு விழிக்கு ஒரு சந்ததியாய் வாழ்வார்கள் தந்துள்ளே நெஞ்சில் இருக்கும் கண்மைகளாய் பிஞ்சாய் எடுத்தாய் ஆண்டாளை பற்றியுடன் நாளும் படுத்தாய் உடனே மகிழ்ந்து உடலில் வந்தொழித்தார் சிறாரும் சித்தையில் சித்தையை நாடு பார்வையில் மற்றொரு உத்தாத மகிழ்ந்து சிறாரும் சித்தையில் சித்தையை நாடு பார்வையில் மற்றொரு மந்திரத்தின் மத்தியமாய் பதம் போல் சீர்த்தமுதக விஷயங்களையே பார்த்தவர்கள் மந்திரத்தின் மத்தியமாய் பதம் போல் சீர்த்தமுதக விஷயங்களையே பார்த்தவர்கள் பிறப்பால் நாதும் கொண்டாடும் நாள் என்றுலகே சித்திரையில் எந்த திருவாதிரையினால் என்றையினும் என்று தங்குகின்றவன்றான் என்றவர்க்கு பிறப்பால் நாதும் கொண்டாடும் நாள் ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வாழ் நாள் நமக்கு ஒன்றுலகில் ஏழ்வாரும் தருணம் சித்திரையர் செய்ய திருவாதிரை வாழ்வாழ் நமக்கு ஒன்றுலகில் ஏழ்வாரும் தருணம் சித்திரையர் செய்ய திருவாதிரை அனுதித்த நாள் என்னும் உருவாகும் எப்பொழுதோ எண்ணரும் உலகில் தோன்றிய ஓர் வன்மை புகழ்ச்சி மல்லை மாவிலை மண்ணில் சீர்கலை தோன்றிய தோன்றிய மன்னன் முடியம்பர் மண்ணுலகில் எள்ளி செய்யும் ஏதும் மன்னத்திருவரிசை மாடத்தில் குருகூர் மென்னுகள் வெள்ளிபுத்தூர் மேலில் நன்னறியோர் ஏந்தவத்தி சாதனையில் மாறும் மட்டரபிராம் வாயத்தில் கவர்கள் வகை ஸ்ரீராம் வெள்ளிபுத்தூர் எல்லத்திருவோடூர் தேரார் பெரும்புதூர் என்று விளைவாரில் அதிகாரம் ஆண்டாள் மதுர கவியாழ்வார் எதிராசர் தோன்றிய ஓருக்கு ஸ்ரீராம் வெள்ளிபுத்தூர் செல்வத்திருவோடூர் தேரார் பெரும்புதூர் என்று விளைவாரில் அதிகாரம் ஆண்டாள் மதுர கவியாழ்வார் எதிராசர் தோன்றிய ஓருக்கு ஆழ்வார்களிடம் அருளிச்செயலித்தம் தாழ்வாதும் இன்றையவை நான் வளர்த்தோர் ஏழ்வாரும் ஆழ்வார்களிடம் அருளிச்செயலித்தம் தாழ்வாதும் இன்றையவை நான் வளர்த்தோர் ஏழ்வாரும் ஆழ்வார்களையும் அருளிச்செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர்கள் எப்பொழுதும் நீ ஆழ்வார்கள் சீர்மை எறிவார் அருளிச்செயலை அறிவார் அருளத்தார் முதலான தேசிகரை எல்லாம் பேரை
காணும் நெஞ்சே கூறு ஒன்றுரவே பிள்ளான் முதலானோர் செய்தருளும் அந்த வைராக்கியங்கள் அன்றாவிழந்தோ வாய்மொழிப் பொருளை தேர்ந்துரைக்க வல்ல குருவானைக் காணும் நெஞ்சே கூறு எல்லாரும் ஞான திருப்பொருள் பரிணார் பிள்ளான் எதிராசர் பேரலார் உள்ளாரும் அன்புடனே நான்மறை பொருளை அங்குரைத்து இன்பமிலும் ஆராயிரம் நஞ்சீரை ஞானியர்கள் தாம் புகழ் வேளாந்தி நஞ்சீர் தாம் பட்டர் நல்லருளாய் மறை பொருளை அயந்துரைத்து வேறும் பெருமாயிரம் நம்பிள்ளை தம்முடைய நல்லருளாய் ஏவிட பின்பெய்ய வாச்சாநிலை எதனால் பக்திமான் மறை பொருளை சொன்னது 24,000 எள்ளியதானம் பிள்ளை செப்புதல் நன்னை வள்ளல் கொடுப்புத்து வீதிப் பிள்ளை நாரடியமான் மறை பொருளை நன்கரைத்தது 10,000 எள்ளியதானம் பிள்ளை செப்புதல் நன்னை வள்ளல் கொடுப்புத்து வீதிப் பிள்ளை நாரடியமான் மறை பொருளை நன்கரைத்தது 10,000 அம்போடு வழிய மனவாளச்சிய இன்போடும் கத்தறிந்து வேசுகை காலம் பெரிய ஓதமுடன் மறை பொருளை ஏதமில் 12,000 பிரியாவாச்சான் பிள்ளை பின்புள்ள வைக்கும் செய்ய வியாக்கியங்கள் செய்வார் அறியார் நஞ்சியர் செய்த வியாக்கியங்கள் நாளிரண்டுக்கு எஞ்ஞாமை யாவைக்கும் இல்லை தம் சீரார் சீரார் வடக்கு திருவீதி வெள்ளை தமிழ் வேதத்து ஈடுதலை தாடுமென ஆங்கவர் பித்த சிறியாழ்வான் அப்பிள்ளை தாம் கொடுத்தார் தம் முகனார் தம் கையில் பாங்குடனே நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியன் நம்பிள்ளை என்பதவரவர்தம் ஏத்தத்தால் நம்முடையோ நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியன் நம்பிள்ளை என்பதவரவர்தம் ஏத்தத்தால் நம்முடையோ தோழப்பர் தம் முகப்பால் என்ன உலகாரியனோ என்று உரைக்க பின்னை பின்னை கொடுத்த பிள்ளை அம்மாள் அன்ன திருநாமத்தை ஆதரித்து வந்துவர்கள் அன்னபுகழ் கொடுமை அண்ணன் உலகாசிரியன் இன்னொருளால் செய்த கலை யாவையிடும் வல்லை நம்முறவோர் மடிந்த வசனங்கள் தன்னை விட கொண்டு கத்தோர் தம்மைக்கும் எண்ணினார் ஆர்வசன பூஷணத்தின் ஆறுவருடெல்லாம் அறிவார் ஆரந்தும் நேரில் அனுட்டிப்பார் ஓரொருவர் உங்களுக்கு சொல்லுகின்றேன் வையகரும் முன்னம் வாய் விழுந்த செய்யகளை கேட்ட செலும் ஒரு பொருளை சிந்தை தன்னில் மாசரையோன்ற மரணம் செய்து ஆச்சரிக்க பொருளை
அமுதம்பால் செய்தாலும் ஆம்புயையின் துன்பம் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே இளைய நானொருவை அந்தடைக்கால் மானலித்தே ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே இளைய நானொருவை அடைக்கால் மானலித்தே உயர்நிலை உண்டாகில் உங்குரற்கள் நம்பதத்தே வையும் அம்புதன்னை இந்த மானலத்தேர் வையரைக்கே ஆசாரியன் செய்த உபகாரம் ஆனவது தூயதாக நின்று தன்னில் தோன்றுமே தேசா இன்னாடு தன்னில் இருக்கும் நான் ஆசாரியன் சிச்சனாருநிலை பேணும் அவன் தேசாரும் சிச்சன் அவன் சீரை வடிவை பின்பல்லகலாம் பெருமாள் ஜீயர் பெருந்திருவத்தல் அன்பரும் மத்துமிக்க ஆசையினார் ஆசாரியர்கள் அனைவரும் முன்னாசரித்த ஆசாரம் தன்னை அறியாதார் நாத்திகரும் நற்கரையின் நன்னெறிசேர் ஆத்திகரும் ஆத்திகம் நாத்திகரும் ஆமிவகை நல்லவனவள்ளவன்றை நன்னி இருப்பதற்கு நல்லவன உண்டாய் நைவதும் போல் தீரந்த உள்ளநிலை சேர்ந்திருப்பதொன்றற்கு தீயங்கந்த மேலும் திருமது போல் முன்னோர் ஒழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோருந்தும் தாம் அதனை பேசாதே பின்னோருந்தும் தாம் அதனை பேசாதே பூர்வாசாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் பூர்வார் வார்த்தைகளை இருள் தருமா ஞாலத்தே இன்பம் நோக்கு வாழும் தெருள் చైర్ తీసుకొని పంపించాలి ఆదిత్య ఉదయం ఫేస్బుక్ చింతయా స్థిరం రావణం చాగ్రతో దృష్ట్వా యుద్ధాయ ఉపస్థితం దేవైశ్చ సమాగమ్య ద్రష్టుమవ్యాగతోరణం ఉపగమ్యావేస్గ్రామం అగస్త్యో భగవాన్ ఋషిः రామ రామ మహాబాహో శృణు గుహ్యం సనాతనం ఏన
सर्वानरीन् वत्सा समरे विजयिष्यसि आदित्यहृदयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयावहं जपे नित्यं अक्षयं परमं शुभं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वपापप्रणाशनं चिन्ताशोकप्रशमनम् आयुर्वर्धनमुत्तमम् रश्मिमन्तं समुद्यन्तं देवासुरनमस्कृतं पूजयस्वरूपसुतं दासर्वभुवनेश्वरं सर्वदेवात्मको एष तेजस्वी रश्मिभावनः एष देवासुरगणान् लोकान् पालितविस्तरिः एष ब्रह्मा च विष्णुश्च सहस्रन्दः प्रजापतिः महेन्द्रो दरदः कालो यमः सोमो गणापतिः इन्द्रो वसवः साध्या अश्विनो वरुणो मनुः वायुर्वह्निः प्रजा प्राणः ऋतुकर्ता प्रभाकरः आदित्यसविता सूर्यः खगपूषः नमस्तिमान् सुवर्णसदृशो भानु हिरण्यरेता दिवाकरः हरिरश्वसहस्राचिः सप्तसप्तर्षिमान् इन्द्रो मन्मथशम्भुः त्वष्टा मार्ताण्डअंशुमान् हिरण्यगर्भशिरस्तमनो हस्तो रविः अग्निगर्भोदिते पुत्रः शिखरशिखरासनः व्योमनामस्तमो वेदी दुर्गयुस्सामपालकः घनपृष्ठिमिन्द्रो यज्ञप्रभङ्गः आदमीमण्डली रुद्धो पिङ्गलः सर्वतापनः कविर्विश्वो महातेजः रक्तः सर्वभूतोद्भवः नक्षत्रग्रहताराणामधिपो विश्वभावनः तेजसामतेजस्वी द्वादशात्मा नमोऽस्तु ते नमो पूर्वाय गिरये पश्चिमाय गिरये नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः वीराय देवभद्राय हरिश्वाय नमो नमः नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः नमो उग्राय वीराय सारंगाय नमो नमः नमः पद्मप्रबोधाय मार्ताण्डाय नमो नमः रमेशानाच्युतेशाय सूर्याय आदित्यवक्षसे भास्वते सर्वभक्षाय रुद्राय वक्ष्ये नमः तमोघ्नाय हिमघ्नाय शत्रुघ्नायामितात्मने कृतज्ञघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः वरचामीलराभाय महेये विश्वकर्मणे नमस्तमो विनिज्ञाय रवये लोकसाक्षिणे नाशयत्येष वैभूतं तदेव सृजति प्रभुः पायत्येष तपत्येष वर्षत्येष कभस्तिभिः एष सत्येषु जागर्ति भूतेषु परिनिष्ठितः एष देवाग्निहोत्रं च देवाग्निहोत्रिणां वेदाश्चक्रतवश्चैव क्रतूनां फलमेव च यानि कुर्याणि लोकेषु सर्व एष रविप्रभुः येनमापत्सु कृच्छ्रेषु गान्धारेषु भयेषु च कीर्तयन् पुरुषः कश्चित् नासीदति राघवः पूजयस्वैवमेकाग्रो देवदेवं जगत्पतिम् एतत् त्रिगुणितं जप्त्वा युद्धेषु विजयस्यसि अस्मिन् महाबाहो रावणं तं वदिष्यसि एवमुक्त्वा तदागस्त्यो जगाम च यदावतम् एतस्तुत्वा महातेजा नष्टशोको भवत्तदा धारयामास सुप्रीतो राघवः प्रेतात्मवान् आदित्यं प्रेक्ष्य जग्रादो परं हर्षमवाप्नुवान् त्रिराजम्य सुचिर्भूत्वा तनुराधाय वीर्यवान् रावणं प्रेक्ष्य हृष्टात्मा युद्धाय समुपागमत् सर्वयत्नेन महता वधेयस्य लोभवत् अकलीलवदमुदीक्ष्य रामं मुदितवनाः परमं प्रभुष्यमानः श्रीमद्रामायणे वाल्मीकि नादस्य शतकोटिपकविस्तरम् एकैकमक्षरं प्रोक्तं महापातकनाशनम् यात्वा नीलोत्पलश्यामं रामं राजीवलोचनम् जानकी लक्ष्मणोपेतं जटामकुटमण्डितम् साधितूणधनुर्बाणपाणिं रक्तं चरान्तकम् स्वलीलया चक्रातो आविर्भूतमजं विभुम् नामरक्षां पठेत् प्राज्ञः आपत्नीं सर्वकामदाम् शिरो मे राघवः पातु पावनं
मित्रप्रियश्री ज्ञानं पातु महत्राता मुखं सौमित्रिवत्सवः जीवां विद्यानिधिः पातु कंठं भरतवन्दितः स्कन्धौ दिव्यायुधः पातु भुजौ अग्निशकात्मकः करौ सीतापतिः पातु हृदयं जामदग्निजित् मध्यं पातु करध्वंसी नाभिर्जाम्बवदाश्रयः सुवीरे शक्कटी पातु शक्तिः हनुमत्प्रभुः पूर्वो रघुत्तमः पातु रक्षः प्रविनाशकृत् जानुनी सेतुकृत् पातु जङ्गे दशमुखान्तकः पादौ विभीषणश्रीरः पातु रामोऽखिलं वपुः एतां रामवलोपेतां रक्षां यः स्मृति पठेत् सच्चिदायुः सुखी पुत्री विजयी विजयी भवेत् पातालभूतलव्योमचारिणश्चत्वचारिणः न द्रष्टुमपि शक्यसे रक्षितं रामनामभिः रामेति रामभद्रेति रामचन्द्रेति वा स्मरन् नरो न लिप्यते पापे बुद्धिमुक्तिं च विन्दति जगज्जयत्रेकमन्त्रेण रामनामाभिरक्षितं यः कण्ठे धारयेत् तस्य करस्था सर्वसिद्धयः यो रामकवचं स्मरेत् अव्याहताग्निर्वक्त्रावभतेयमङ्गलम् आदिष्टवान् यदा स्वप्ने राम रक्षामि मां वरः तदा लिखितवान् प्रातः प्रबुद्धो कृतकौशिकः अभिरामस्त्रिलोकानां रामः श्रीमान् तरुणोपसम्पन्नो सुकुमारो महाबलो पुण्डरीकविशालाख्यो चीरकृष्णाजिनाम्बरो मूलासिनौ दान्तौ तापसौ ब्रह्मचारिणौ पुत्रौ दशरथस्यैक्यौ भ्रातरौ रामलक्ष्मणौ शरण्यौ सर्वसत्त्वानां श्रेष्ठौ सर्वधनुष्मदां रक्षकुलविहन्तारो आद्यसद्यधनुषा विशुस्पृशा वक्षया शुगनिशङ्कशङ्गिनौ रक्षणाय मम रामलक्ष्मणावर्धतः पदि सदैव गच्छताम् सन्नद्धकवची खड्गे चापबाणधरो युवा गच्छन्मनोरथानस्य रामः कुशलक्ष्मणः रामोऽस्तरसरिशूलो लक्ष्मणानुचरोमि काकुत्सः पुरुषः पूर्णः कौसल्येयो रघुत्तमः वेदान्तवेद्यो यज्ञेशः पुराणपुरुषोत्तमः जानकी वल्लभः श्रीमान् अप्रमेयपराक्रमः इत्येतानि जपे नित्यं मद्भक्तश्रद्धयान्वितः अश्वमेधादिकं पुण्यं सम्प्राप्नोति न संशयः रामं दुर्वादलश्यामं पद्माक्षं वेदवाससं सुवर्णिनामयुधिर्वैर्नगे संसारिणो नरः रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः श्रीराम राम रघुनन्दन राम राम श्रीराम राम भगवाद्रज राम राम श्रीराम राम रणकर्कश राम राम श्रीराम राम शरणं भव राम राम श्रीरामचन्द्र चरणौ मनसा स्मरामि श्रीरामचन्द्र चरणौ वचसा गृह्णामि श्रीरामचन्द्र चरणौ शिरसा नमामि श्रीरामचन्द्र चरणौ शरणं प्रपद्ये माता रामो मत्पिता रामचन्द्रः स्वामी रामो मत्सखा रामचन्द्रः सर्वस्वं मे रामचन्द्रो दयाळु नान्यं जाने नैव जाने न जाने दक्षिणे लक्ष्मणो यस्य वामे च जनकात्मजा पुरतो मारुतिर्यस्य तं वन्दे रघुनन्दनम् लोकाभिरामं रणरङ्गधीरं राजीवनेत्रं रघुवंशनाथं कारुण्यरूपं करुणाकरं तं श्रीरामचन्द्रं प्रपद्ये मनोजतं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शरणं प्रपद्ये भूयं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आपदमपहत्कारं मातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्
कच्चनं भवबीजानामज्जनं सुखसम्पदां कच्चनं यमदूतानां राम रामेति कच्चनं रामो राजमणिसुधा जयते रामं रमेशं भजे रामेणाभिगता चरचमो रामाय तस्मै नमः रामान्नास्ति परायणं वरदं रामस्य दासोऽस्म्यहम् रामे चित्तलयः सदा भवतु मे भो राममामुद्धर श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने 216 राजस्य कथयन्ति यदाख्यया तस्य दासरथे पादौ शिरसा धारयाम्यहम् पाषण्डद्रुमषण्डभावघनश्चाप्तायनधराणि मायावादिभुजङ्गभङ्गगरुडस्त्रैविध्यचूडामणिः श्रीरङ्गे सजयध्वजो विजयते रामानुजं जलन्द प्रच्छन्न बौद्धमकरालयमन्तदण्ड वेदान्तसारसुखदर्शन दीपदण्ड रामानुजस्य विलसन्ति गुणैस्तिदण्ड सद्विद्यादीपदण्डं सकलकलिकता संहते कालदण्डं त्रयम्बकं दत्ते रामानुजार्यादिविगतदण्डं त्रय्यामाङ्गल्यसूत्रं विरुद्धरूपकथापूर्णमालम्बसूत्रं सद्विद्यादीपसूत्रं सकलकलिकता संहते कालसूत्रं प्रज्ञासूत्रं प्रसवरसंप्रमीनालसूत्रं रक्षासूत्रं जयति यतिपदे रक्षसि ब्रह्मसूत्रं पाषण्डसागर महाबलबाहुकाग्निः श्रीरङ्गराजचरणाम्बुजमूलदासः श्रीविष्णुरोगमणिमण्डपमार्गदायी रामानुजो विजयते विराजदारः 227 यशोभितमनीयशिखानिवेशं दण्डत्रयोच्चकरं विमलोपवीतं उज्जद्दिनेशनिभमुल्लसोर्ध्वकुण्डं रूपं तवास्तु विराजतो ममाग्रे एतानि भुवनत्रयपावनानि संसाररोगसकलीकरणौषधानि जिह्वातले मम लिखानि यथा शिलाया रामानुजेति चतुराण्यमृताक्षराणि नवमणवशोभितनवचायगन्धाम्बरं विदण्डपरिमण्डितं त्रिविशतत्वविवाहकं दयार्चितद्वञ्जलं दलितवादिवाग्वैभवं क्षमादिगुणसागरं शरणमेमि रामानुजं न चेतरामानुजेत्येषा चतुरा चतुरक्षरी राममस्तां प्रपद्यन्ते जन्तवो हंसमादृशाः पुण्यां भोजविनाशाय पापद्वां रक्षयाय च श्रीमानावीरवो भूमौ रामानुजदिवाकरः ऋणीकृतविरिञ्चाविनिर्कुशविभूतयः रामानुजपदाम्भोजसमाश्रयाः सत्यं पुनः सत्यं यदि राजो जगद्गुरुः स एव सर्वलोकानां सत्यं सत्यं पुनः सत्यं यदि राजो जगद्गुरुः स एव सर्वलोकानां उद्धर्ता नास्ति संशयः सत्यं सत्यं पुनः सत्यं यदि राजो जगद्गुरुः स एव सर्वलोकानां उद्धर्ता नास्ति संशयः नारायण जय श्रीमन्नारायण 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 जय
అట్లనే శ్వాస గురించి కూడా ప్రవచనం శ్వాస గురించి ఆయన ఏం చెప్తారు రామానుజాయ నమః. ఈరోజు మంత్రి శ్రీదేవి గారి ఇంట్లో మాకు సేవాకాలం చేసుకునే అవకాశం అలాగే వారింట్లో ఇంతమంది భాగవతులు చేరి ఒక మంచి కార్యక్రమాన్ని చేయడం ఈరోజు చాలా విశేషంగా చెప్పొచ్చు. శ్రీ వైష్ణవ ఆగమ సంప్రదాయ సేవా సమితి స్వాస్ ఇక్కడ ఉందండి బ్యానరు. దీని పేరు మీద సంప్రదాయాన్ని నలుమూలలా వ్యాప్తి చేయాలని, తద్వారా రామానుజ సంప్రదాయం అందరికీ తెలియాలని, మనం మోక్ష మార్గాన్ని ఎలా పొందాలి, భక్తి ప్రపత్తులు ఎలా అలవాటు చేసుకోవాలి, ఇలాంటి విషయాలన్నీ అందరికీ తెలియచేయాలనే ఒక సత్సంకల్పంతో ఇది పెట్టడం జరిగింది. ఇది పెట్టిన తర్వాత మేము వివిధ దేవాలయాల్లో ఈ గోష్ఠి కార్యక్రమం నిర్వహిస్తూ ఉన్నాం. ఇలాగ 10 మంది భాగవతోత్తములు అందరూ కలుసుకుని ఆ దేవాలయంలో ఆ రోజు ప్రశస్త్యాన్ని బట్టి కొన్ని పారాయణలు చేసి అందరికీ కూడా సంప్రదాయాన్ని అలవాటు చేసే ప్రయత్నం చేస్తున్నాం. ఈరోజు మొట్టమొదటిసారిగా ఒకరి గృహంలో చేస్తున్నాము. మా ముడుమై శిష్యన్న ప్రోద్బలంతో ఈరోజు అందరం కలిపి ఇక్కడ చేద్దాము అని చెప్పి వారు చెప్పడం జరిగింది. దానికి అందరూ కూడా ఇక్కడికి వచ్చి కార్యక్రమాన్ని దిగ్విజయంగా ముగించుకుంటున్నాం. అయితే ఈ సంప్రదాయము చాలా విశేషమైందండి. దీనికి మనకి ఎన్నో మార్గాలు ఉన్నాయి. భక్తి మార్గం, అలాగే ఇప్పుడు మన స్తోత్ర పారాయణలు చేయడం జరిగింది, అలాగే కొన్ని భజనలు చేయడం జరిగింది. సో మనకు నచ్చిన విధంగా, మనకు వచ్చిన విధంగా మనం భగవంతుణ్ణి, ఆ శ్రీమన్నారాయణుణ్ణి ధ్యానిస్తే మనకు కావలసిన అన్ని కార్యక్రమాలు విశేషంగా జరుగుతాయి అని చెప్పడంలో ఎటువంటి సందేహము లేదు. అదే ఈ సంప్రదాయంలో ఉన్న గొప్పతనం. జై శ్రీమన్నారాయణ. శ్రీరంగేశాయ మంగళం, శ్రీయకాంతాయ కళ్యాణనిధేయ, శ్రీవేంకటనివాసాయ శ్రీనివాసాయ మంగళం. శ్రీ కస్తూరి వాసనావాసిలోలసే శ్రీహస్తగిరినాథాయ దేవరాజాయ మంగళం. కమలాకుజ కస్తూరి రత్నమాంకిత వక్షసే యాదవాదినివాసాయ సంపత్పుత్రాయ మంగళం. నీలాచలనివాసాయ నిత్యాయ పరమాత్మనే సుభద్రానాథాయ సగతినాథాయ మంగళం. చోర్చిష్టమాలికాబంధగంధబంధులక్ష్మయే విష్ణుచిత్తకముదాయ యోదాయ మంగళం. శ్రీనగర్యాం శ్రీలింగనీ మూలగామే షడగోపాయ మంగళం. శేషో వా సైన్యనాథో వా శ్రీపతిర్వేది సాత్వికైః విదత్కాయ మహాప్రాజ్ఞై భాష్యకారాయ మంగళం. తులామూలాకీర్ణాయ పురుషాఖిలశూరయే సౌమ్యమాతృమయే శ్రీశాంతాయస్తు మంగళం. హరి ఓం తద్విష్ణు పరమం పదం సూరయః దివ్యచక్షురాతతం తద్విప్రామన్యో జాగం తస్మిన్నదే విష్ణు పరమం పదం పర్యాప్తమంతరాయాయ సర్వస్వోమోదిరాష్ట్రముత్తమః భవతి సర్వస్యార్థై సర్వస్వసిద్ధై సర్వమేవ తేనాప్నోతి సర్వం జగతి. ఓం నారాయణాయ విద్మహే వాసుదేవాయ ధీమహి తన్నో విష్ణు ప్రచోదయాత్. మహాదేవే చ విద్మహే విష్ణుపత్న్యే ధీమహి తన్నో లక్ష్మీ ప్రచోదయాత్. ధనుర్ధరాయ విద్మహే సర్వసిద్ధిం చ ధీమహి తన్నో గణః ప్రచోదయాత్. నిరంజనాయ విద్మహే నిరాభాసాయ ధీమహి తన్నో శ్రీనివాసః ప్రచోదయాత్. వెంకటేశాయ విద్మహే శ్రీమన్నాథాయ ధీమహి తన్నః శ్రీశం ప్రచోదయాత్. గోవిందాయ విద్మహే గోపీజనవల్లభాయ ధీమహి తన్నః శ్రీకృష్ణ ప్రచోదయాత్.
देवस्य अनंत भोगो देव्याः अनंत भोगो अस्तु चित्तुं शिवकाले वन्दं मयि देवितो उन्मुक्तामये भोगं करुगेराय पेट्टं मयि कुन्नं कुलत्तिल पिरंदो ये कुप्पे वलिवले प्रणाम गोपालो इत्तै परिवार नगाम गोविंदा इत्तै कुम्भे विलय कुन्नं नोडकोय रामो नयनाम शिवो मत्ते नगाम गलनाते Hariya Dharma Rangana
అందరు పెద్దోళ్ళే మరి. అందరూ కుర్చీలో కూర్చున్నాయి కూర్చోండి అమ్మా అమృతేనామృతాంబురే తస్మై ధర్మద ఆయుర్వేదిం ప్రజాం దదుః భాగదే నైవైనం ప్రణయతే బ్రాహ్మణార్షయ్య ఉద్ధరేత్ బ్రాహ్మణో వై సర్వా దేవతాః సర్వాభిరైవైనం దేవతాభిరుద్ధరతి యావతీర్వై దేవతాస్తా సర్వా వేదవిధి బ్రాహ్మణే వసంతి తస్మాత్ బ్రాహ్మణేభ్యో వేదవిద్యో దివే దివే నమస్కుర్యాన్నాం జిల్లంకీర్తయే దేత ఏవ దేవతా ప్రీణాతి పర్యాప్త్యాః అనంతరాయాయ సర్వస్తో మోదిరాష్ట్రముత్తమమహద్భవతి సర్వస్యాప్తే సర్వస్య జిహ్వై సర్వమేవ తేనాప్నోతి సర్వం జయతి స్తుత్యాత్మ హవ్వైర్నవసో వసద్య మిత్రం దేవం మిత్రధేయన్నో వస్తు అనురాధాన్ అవిశావర్తయంతః శతం జీవేమ శరదస్య వీరాः పశ్యతి పుత్రం పశ్యతి పౌత్రం ప్రజా పశుభిः య ఏవం వేద యస్మిన్ విన్యస్య భారం వేద జగతాం జన్మమస్తాపరాణం లక్ష్మీనారాయణాఖ్యం విదునం మనోజత్వారాన్ విహారాన్ ఆరోగ్యం భూతిమాయ భౌమాయ విద్యాస్తాపదం వః తత్తస్సద్య సమస్తం విష్ణుపురుషో దివ్యహే చక్షవర్తి ఓంగే బళగడంద ఉత్తమన్ పేర్ పాడి நாங்கள் நம்பாவைக்கு சாட்டு நீராடினால் இனிய நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குரம் சென்னரோடு கைலவடா ஓங்கோடை போதில் பரிவந்து கண்படுப்பா தேங்காதே முக்கிருந்து சீர்த்தமுறை பத்தி வாங்கா குடம் நிறைக்கும் கள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத சிரமம் நிறைந்து పురుషేంద్రియ ఆయుష్యేంద్రియే ప్రతిష్ఠతి రోచమాన శోభనో శోభమానః కళ్యాణః సంపూర్ణ ఆయుష్యాభివృద్ధిరస్తు అఖండలక్ష్మి ప్రాప్తిరస్తు నిత్యశ్రీరస్తు నిత్యమంగళాని భవంతు శ్రీ భువనీలాల్మేల్మంగా సమేత శ్రీ శ్రీనివాసస్వామినః యాదాద్రి లక్ష్మీ నరసింహస్వామినః దేవతా పరిపూర్ణ అనుగ్రహటాక్షఫల సిద్ధి ద్వారా సంపూర్ణ ఆయుష్యాభివృద్ధిరస్తు భవంతో భవంతు మహంతో నిరుద్ధంతు సత్యాసంతు జమానాయ కామా అజమానస్యాయాః గృహే అఖండధనకరవస్తువాసంపరిత్పార సంపూర్ణ ఆయుష్యాభివృద్ధిర సంకల్పసకలకార్యాः నిర్విఘ్నతా ఫలసమాప్తిరస్తు సమానస్య సంపత్తో సంపూర్ణ ఆయుష్యాభివృద్ధి ద్వారా సుఖజీవన ప్రాప్తిరస్తు ఉన్నత ఉద్యోగ ప్రాప్తిరస్తు తథాస్తు ఉపసారాపదేశేనాకదానారహర్మయ అపసార విమాన్ సర్వాన్ సమస్త పురుషోత్తమః కాలే వర్షే కావేరీ వర్తతాం కాలే కాలే వర్షతు వాసవః శ్రీరంగనాథో జయతు శ్రీరంగశేషవర్ధనాం కాయేన వాచా సకలం పరస్మై నారాయణాయ సమర్పయామి శ్రీమన్నారాయణాయ సమర్పయామి ఓం శ్రీ శ్రీనివాస దేవతాదివ్య చరణారవిందార్పణమస్తు
జై శ్రీమన్నారాయణ శ్రీమతే రామానుజాయ నమః. శ్రీ వైష్ణవ ఆగమ సంప్రదాయ సేవా సమితి అక్టోబర్ 31, 2020 తారీఖున ఆవిర్భావం జరిగింది. మేమందరం కూడా దీన్ని శ్వాసను పిలుస్తూ ఉంటాం. అంటే మానవాళికి శ్వాస ఎంత ముఖ్యమో సంప్రదాయం కూడా అంతే ముఖ్యమో అని అందరం భావిస్తున్నాము. అందుకనే దీనికి శ్వాస అని షార్ట్కట్లో మేము అందరం పిలుస్తుంటాము. దీని ద్వారా వివిధ కార్యక్రమాలు ఇప్పటికే చేయడం జరిగింది. దీని యొక్క ప్రధాన ఉద్దేశం ఏంటంటే సంప్రదాయాన్ని అందరికీ అందించడము, అలాగే దేవాలయాల్లో సంప్రదాయబద్ధంగా కార్యక్రమాలు జరిగేలాగా చేయటము, అలాగే మా శ్రీ వైష్ణవ బంధువులందరినీ ఐకమత్యం చేయడము, అందరం ఒకటే అనే భావంతో ముందుకు సాగడం అనేది మా ప్రధాన లక్ష్యము. ఇప్పటి వరకు వివిధ కార్యక్రమాలు చేయడం జరిగింది. గద్వాల సంతాన వేణుగోపాల స్వామి దేవస్థానంలో కొంత ఇబ్బంది ఉంటే శ్వాస తరపున వెళ్ళి అక్కడ వారికి సంపూర్ణ సహకారం అందించడం జరిగింది. అలాగే రామతీర్థాల క్షేత్రంలో దేవాలయంలో జరిగిన విపత్కర పరిస్థితి మనందరికీ తెలిసిందే. దాని మీద కూడా మేము గౌరవ ప్రధానమంత్రి గారికి అలాగే జాతీయ నాయకులందరికీ కూడా రిప్రజెంటేషన్ ఇవ్వడం జరిగింది. ప్రత్యక్షంగా హోంమంత్రి గారికి కూడా విషయాన్ని తెలియజేయడం జరిగింది. ఈ మధ్య ఒక వారం రోజుల క్రితం దేవాలయాల్లో జరుగుతున్న విపత్కర పరిస్థితులను ఎదుర్కోవడానికి వీలుగా ఒక కార్యాచరణ రూపొందించి తద్వారా మా స్వచ్ఛంద సంస్థ ద్వారా ప్రభుత్వానికి కూడా సహకారం అందించడానికి కొన్ని సూచనలు చేయడం జరిగింది. దానిలో భాగంగా ప్రతి దేవాలయాన్ని ఇన్సూరెన్స్ పరిధిలోకి తీసుకురావాలి అనే ఒక ప్రపోజల్ ఇవ్వడం జరిగింది. ఎందుచేతంటే పరిస్థితులన్నీ ఎప్పుడు మనకు అందుబాటులో ఉండవు కాబట్టి ఏం జరిగినా ఒక రకమైన భరోసా ఉంటుంది అనే ఒక సంకల్పంతో చెప్పడం జరిగింది. అలాగే అన్ని దేవాలయాల్లోని కూడా కొన్ని ప్రికాషనరీ మెజర్స్ ఇవ్వడం కూడా జరిగింది. దానికి దేవాదాయ శాఖ మంత్రి గారు సానుకూలంగా స్పందించి తప్పకుండా పరిగణలోకి తీసుకుంటా అన్నారు. ఇలాగా మా సభ్యులంతా కూడా ప్రతి ఆదివారం ఏదో ఒక దేవస్థానంలో ఈ సేవాకాలం నిర్వహిస్తూ సంప్రదాయ వ్యాప్తికి కృషి చేస్తూ ఉన్నాము. అయితే ఈరోజు మాకు విశేషంగా మంత్రి శ్రీదేవి గారి ఇంట్లో ఈ కార్యక్రమం జరగడం అన్నది మాకు చాలా ఆనందం కలిగిస్తున్నది. మా సోదరులందరూ కూడా ఉద్యోగస్తులు వివిధ కార్యక్రమాల్లో ప్రతిరోజు బిజీగా ఉండేవారు. అయినా కానీ ప్రతి ఆదివారం కొంత సమయాన్ని సంప్రదాయ వ్యాప్తి కోసం తప్పకుండా కేటాయిస్తూ ఈ కార్యక్రమాన్ని ఇలా కొనసాగిస్తూ ఉన్నాం. జై శ్రీమన్నారాయణ శ్రీమతే రామానుజాయ నమః. జై శ్రీమన్నారాయణ. మేము అందరం ఇప్పుడు మీరు చూస్తున్న దృశ్యంలో ఉన్న మేమందరము ఎంప్లాయీస్, అన్ని పెద్ద పెద్ద కంపెనీల్లో పెద్ద పెద్ద పొజిషన్స్లో ఉన్న వాళ్ళని సాంప్రదాయాన్ని వచ్చే తరాలకు అందించాలన్న ఒక ఆలోచనతోటి మేము ఇది ఏర్పాటు చేసుకున్నాం. ప్రతి గుళ్ళో ఒక్కొక్క ఆదివారం అలా సేవాకాలం చేసుకుంటూ వస్తున్నాం. దాంతోపాటు మాకు అనిపించింది ఏంటంటే పెరుమాళ్ళ కార్యక్రమాలకు కానీ భగవంతుని కార్యక్రమాలకు కానీ వచ్చే తరాలకు సంప్రదాయాన్ని అందించాలి, గుళ్ళల్లోకి సంబంధించిన విషయాలు తెలియాలి, అందరినీ వైష్ణవ భక్తులుగా ఉంచుకోవాలి. అలా ఉన్న ఒక కార్యక్రమం కోసం ఏర్పాటు చేయబడింది శ్రీ వైష్ణవ ఆగమ సంప్రదాయ సేవా సమితి. దీనివల్ల పెరుమాళ్ళను భక్తులందరికీ దగ్గరికి చేసే ప్రయత్నం. దీనికోసం మేము ఆహర్నిశలు కష్టపడి ఈ ప్లాట్ఫామ్ క్రియేట్ చేసి మంత్రులను కలిసి వినతి పత్రాలు ఇవ్వడము, గుళ్ళలో ఏదైనా ఇబ్బంది ఉన్నప్పుడు మా తరపున వెళ్ళి విషయాన్ని ఏదైనా ఉంటే దాన్ని క్రోడీకరించి అయితే పెద్దవాళ్ళకు దాన్ని చేయడము, లేదంటే సూచనలు చేసుకోవడము, లేదా మా తరపున ఏదైనా మేము ప్రయత్నం ఉంటే చేయడము, ఏదైనా విషయాన్ని ఒక సంస్థాగత పరంగా మార్చుకునే ప్రయత్నంలో ఈ శ్వాస అనేది మాకు ఉపయోగపడుతుంది. ఆగమ సాంప్రదాయ సేవా సమితి వర్ధతాం అభివర్ధతాం. ఈ సంస్థ ప్రారంభంలో మార్చి లాక్డౌన్, ఏ ఒక్క చీమ కూడా బయటికి వెళ్ళలేని పరిస్థితుల్లో ఫేస్బుక్ ద్వారా పరిచయమైన ఒక 4-5 సాంప్రదాయ సేవకులు ఆలోచన నుంచి ఉద్భవించిన సంస్థ.
దీన్ని రిజిస్ట్రేషన్ చేయించాము. ఎక్కడ ఎటువంటి దేవాలయాల్లో కానీ ఎక్కడ కానీ ఎటువంటి అపచారం జరిగినా ముందు మేము ఉంటాము. గద్వాల దేవాలయం విషయంలో కలిసికట్టుగా సమిష్టిగా అందరూ సహకరించి ఆ దేవాలయానికి వెళ్ళి ఒక ప్రెస్ మీట్ కూడా ఏర్పాటు చేసి రిప్రజెంటేషన్ ఇవ్వడం కూడా జరిగింది. ఇంకా వివిధ ఆలయాల్లో జరుగుతున్న విధ్వంసాలకు కూడా మన స్వాస్థ్య సభ్యులు ప్రత్యక్షంగా కేంద్ర సహాయ మంత్రి హోంమంత్రి కిషన్ రెడ్డి గారిని ప్రత్యక్షంగా కలిసి రిప్రజెంటేషన్ ఇవ్వడం జరిగింది. ఇలా ఆచార వ్యవహారాలను ప్రజలకు పరిచయం చేయడమే కాకుండా సాంప్రదాయాన్ని అనుసరించే ప్రతి వ్యక్తి మాకు భగవద్బంధువు, భగవంతుడు ప్రసాదించిన బంధువుగా భావించి ప్రతి ఇంట్లో ఇటువంటి కార్యక్రమాలు నిర్వహించడానికి మేము ఎల్లప్పుడూ ముందు ఉంటాము. భండన భీముడార్త జన బాంధవుడుజ్వల బాణ తూణ కోదండ కళా ప్రచండ భుజతాండవ కీర్తియందు రామనారాయణ మూర్తికి మించి సాటి దైవం విక జగతిన లేడంచు గడగట్టి బేరిక డాండడ డాండ డాండ నిరదంబున జాండము నిత్త మత్త వేదంబునెక్కి చాటెదన్ దాశరథి కరుణాపయోనిధి. జై శ్రీమన్నారాయణ. హైదరాబాద్ నగరంలో శ్రీ వైష్ణవ వైష్ణవులు చాలామంది వివిధ ఉద్యోగాల్లో ఉంటున్నాము. కానీ ఒకరికి తెలిసే పరిస్థితి లేనందున చాలా పెద్ద నగరం ఇది. ఈ సమయంలో కిషోర్ గారు ఇంకా కొంతమంది వంశీ గారు ఇంకా కొంతమంది పెద్దలందరూ కలిసి శ్రీ వైష్ణవుల ఉద్యోగ సంఘం అని ఒకటి ఏర్పాటు చేసి అందులో అందరినీ మెంబర్స్గా చేసి ఒక గ్రూప్గా క్రియేట్ చేయటం అనేది, అందులో నన్ను కూడా ఒక సభ్యుడిగా చేర్చినందుకు నేను చాలా అదృష్టంగా భావిస్తున్నాను. ఈ ఎంతో ఉద్యోగంలో బిజీగా ఉండే వాళ్ళందరం కూడా ప్రతి ఆదివారం ఒక 2 గంటలు ఈ వైష్ణవ సంప్రదాయానికి సమయాన్ని కేటాయించి ఈ సేవాకాలంలో అందరం భాగం పంచుకుంటూ భగవత్ మోక్షానికి ఈ వైష్ణవ సంప్రదాయాన్ని ప్రచారానికి ఇందులో సభ్యులైనందుకు గర్విస్తున్నాను. ఇందులో నన్ను కూడా ఒక సభ్యుని చేసినందుకు నా జీవితాంతం ఈ శ్వాసకి రుణపడి ఉంటానని ఈ సందర్భంగా తెలియజేస్తాను.